கைதிகளுக்கு பரோல் இருப்பது என்பது நமக்கு எல்லாம் தெரியும். பரோல்னா எப்படி ஒரு அக்யூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில்ல இருப்பாரு. அவர் ஒரு ஆயுள் தண்டனை கைதியா இருப்பாரு. அவருடைய தந்தையோ அல்லது உறவினர்களோ, தாயோ இறந்து விட்டால், அந்த ஈமக்கிரியையில் ஈடுபடுவதற்காக அவர் வந்து அந்த அந்த ஜெயிலிருந்து அவர் வெளியே போவார். ரிலீஸ் பண்ணணும் நீதிமன்ற உத்தரவோடு அல்லது அந்த சிறையோட சூப்பரிண்டென்ட் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ரைட் குடுக்குறாரு. அதற்கு தேவையான ஆவணங்களை அவர்கள் பெறுவார்கள். ரைட். அதுக்கு சூரிட்டி கிட்டி வாங்கி தான் அவங்க அனுப்புவாங்க. ரைட்டா? அந்த இதே போல பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ரூல்ஸ் 1982ல பார்த்தீங்கன்னா, அதில தான் போட்டிருக்கு ஒரு கைதிகளுக்கான ஆர்டினரி எமர்ஜென்சி லீவ் ஆர்டினரி லீவ் அப்படிங்கிறது. ரைட்டு. இப்போ எமர்ஜென்சி லீவ் அப்படின்னா இந்த பரோல் போலவே தான். இது எந்த கைதிகளுக்கு வந்து இந்த பரோல்ன்றது இந்த எமர்ஜென்சி லீவ்ன்றது அப்ளை ஆகும் அப்படின்னா, நல்ல நடத்தை உள்ள கைதியாக இருக்க வேண்டும். ஆயுள் தண்டனை கைதியாக இருக்க வேண்டும். அவர் மேலே ஃபர்தர் கம்ப்ளைண்ட் அவர் இருக்கிற அந்த பீரியடில் ஃபர்தர் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கணும். ஸோ இதே போன்ற கைதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி லீவ் அப்படின்றது வந்து இவர் வந்து அப்ளை செய்யலாம். சஸ்பென்ஷன்